வறட்சி காலத்தில் நீரும் கொடுக்கிறது, சோறும் கொடுக்கிறது. இனப்பெருக்க காலத்தில் தாது உப்பும் கொடுக்கிறது. விலங்குகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும்? அதுவும் பாலூட்டிகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும் என்று பார்த்தால் அது பட்டாம்பூச்சிக்கும் கொடுப்பதை பார்த்து நாங்கள் வியந்து போயிருக்கிறோம். தண்ணீர் கிடைக்கும் இடத்தை தன்னுடைய மோப்ப சக்தியால் உணர்ந்து தன்னுடைய முன்னங்கால்களை கொத்தி கொத்தி ஒரு பெரிய குழியாக்கி அந்த குழியில் நீரை வளவழித்து ஊற்றை பெருக்கெடுக்க வைத்துவிட்டு இந்த பாலூட்டிகளுடைய இனப்பெருக்க காலத்துக்கு ஒரு தாது மண் ரொம்பவும் தேவையாக இருக்கும். இந்த தாது மண் ஒரு பாறை இடுக்கில் எங்கோ உள்ளே இருக்கும். வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம். நாம் யானையின் சாணத்தை பற்றி சற்று முன் பேசினோம். இப்போ யானையை பற்றியே பேசுகிறோம். யானையை காட்டின் ஆதார உயிர் என்று நாம் பேசுகிறோம். அனைவரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். யானைகளை பற்றியான பேச்சு, யானைகளை பற்றியான கேள்விகள், யானை வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதற்கு காரணம் இயற்கையாளர்கள் ஏதேனும் ஒரு வகையில் யானையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஊடகங்களும் இன்றைக்கு யானையை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த மனித யானை எதிர்கொள்ளல் பற்றி செய்திகள் வராத நாளே இல்லை என்கிற அளவுக்கு யானைகளை பற்றி நாம் இன்றைக்கு பிரபலமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் யானையை காட்டின் ஆதார உயிர் என்று சொல்வதற்கு காரணம் இந்த காடு வறட்சியில் 3 மாதம் தகித்து போகும். அதுவும் இந்த முல்லை நிலம் என்பது வறட்சியால் ஒரு 3 மாதம் தகித்து போகிற போது தாவர உண்ணிகளுக்கான சாப்பாடு என்பது கீழே இருக்காது. எல்லா புல்லும் செடியும் பூடும் காய்ந்து போகும். தாவரத்தையே சாப்பிடுகிற காட்டு மாடுகளும் கடமான்களும் புள்ளி மான்களும் இங்கு ஏராளமாய் தெரிகிறது. இவைகளுக்கெல்லாம் சாப்பாடு இருக்காது. இவையெல்லாம் யானையின் பின்னாடி அப்போது தெரியும். யானைகள் மரக்கிளைகளை அப்போதுதான் கவனிக்க தொடங்கும். எந்த மரக்கிளைகள் சூரிய ஒளி அடர்த்தியாக இருக்கிறதோ, சூரிய ஒளி மண்ணில் படாமல் எந்த கிளைகள் மூடி இருக்கிறதோ, கீழே நிழலை தருகிறதோ அந்த கிளைகளை கவனித்து கவனித்து அவையெல்லாம் முறித்து கீழே போட்டு தானும் சாப்பிட்டு விட்டு தனக்கு பின்னாடி வருகிற காட்டு மாடுகள் கடமான்கள் மான்களுக்கும் அவை சாப்பாடு போடுகிறது. அந்த நேரத்தில் குறைவாக சாப்பிட்டாலும் அந்த நேரத்தில் யானைக்கு அருகாமையிலே மான்கள் நிற்பதை, யானைக்கு பக்கத்திலேயே காட்டு மாடுகள் நிற்பதையும் நாம் காடுகளிலே பார்க்கலாம். தொடர்ந்து காடுகளை நோக்கி பயணிப்பவர்களுக்கு இந்த காட்சி ஒன்றும் அரிதானதல்ல. அது வறட்சி காலத்திலே பார்க்கிற காட்சி தான் அது. பிறகு எல்லாவற்றுக்கும் சாப்பாடு போடுகிற ஒரு தண்ணீர் அப்படித்தான். 3 மாதத்தில் அந்த ஓடைகள் எல்லாம் வற்றி போகும். காட்டாறுகளில் தண்ணீர் இருக்காது. முழுக்க கொஞ்சம் மணலும் கூழாங்கல்லும் மிச்சப்பட்ட ஆறுகளில் தண்ணீரை தேடி எல்லா உயிர்களும் பயணிக்கிற போது யானை மட்டும் எந்த இடத்தில் ஊற்று பறித்தால் அங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று தண்ணீர் கிடைக்கும் இடத்தை தன்னுடைய மோப்ப சக்தியால் உணர்ந்து தன்னுடைய முன்னங்கால்களை கொத்தி கொத்தி ஒரு பெரிய குழியாக்கி அந்த குழியில் நீரை வளவழித்து ஊற்றை பெருக்கெடுக்க வைத்துவிட்டு தானும் குடித்துவிட்டு தனக்கு பின்னே வருகிற பல 100 உயிர்கள், அது புலி சிறுத்தையாக கூட இருக்கலாம், எல்லா உயிர்களுக்கும் தண்ணீரை கொடுக்கிற, வறட்சி காலத்தில் தண்ணீரை தேடி தருகிற ஒரு உயிர் தான் யானைகள். நாம் எல்லாம் இன்றைக்கு யானைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் என்று காடுகளிலே கூட இப்போது தண்ணீர் தொட்டிகளை கட்டி இருக்கிறோம். இப்படி காடுகளில் கூட தண்ணீர் தொட்டிகளை கட்டினால் இந்த காடுகளில் ஊற்று பறிக்கிற தன்மையை யானைகள் இழந்துவிடும் என்பதை நாம் சேர்ந்து புரிந்து கொள்வதுதான் இந்த காட்டின் ஆதார உயிர். ஒரு உயிர் காட்டில் வாழ்கிற போது அது தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கான தேடலில் தீவிரமாக இருக்கும். இந்த காட்டினுடைய வாழ்க்கைக்காக இந்த காட்டின் போக்கில் தன்னை தகவமைத்துக் கொள்ளும். இன்னொன்று, வறட்சி காலத்தில் மட்டுமல்ல, உப்பு மண் ரொம்ப முக்கியம். இந்த பாலூட்டிகளுடைய இனப்பெருக்க காலத்துக்கு ஒரு தாது மண் ரொம்பவும் தேவையாக இருக்கும். இந்த தாது மண் ஒரு பாறை இடுக்கில் எங்கோ உள்ளே இருக்கும். பாறைகளில் இருக்கிற ஒரு தாது மண்ணை ஒரு மானாலோ மாட்டாலோ பன்றியாலோ அல்லது சென்னாயாலோ அங்கே இருக்கிற முயலாலோ, இவையெல்லாம் பாலூட்டிகள், அணில் உள்ளிட்டு பாலூட்டிகள், இவைகள் அந்த மண்ணை தேடவும் முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. யானை இந்த முன்பற்கள் என சொல்லுகிற தந்தத்தில் பாறைக்குள் இருக்கிற அந்த தாது மண்ணினுடைய மோப்பத்தை உணர்ந்து பாறையை குத்தி அந்த மண்ணை கீழே விளை வைத்து அந்த மண்ணை தானும் சாப்பிட்டு விட்டு மற்ற விலங்குகளுக்கு மற்ற பாலூட்டிகளுக்கும் இனப்பெருக்க காலத்துக்கு தேவையான தாது மண்ணை வழங்குகிறதுன்னு பார்த்தோம். வறட்சி காலத்தில் நீரும் கொடுக்கிறது, சோறும் கொடுக்கிறது.
இனப்பெருக்க காலத்தில் தாது உப்பம் கொடுக்கிறது. விலங்குகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும், அதுவும் பாலூட்டிகளுக்கு மட்டும்தானா கொடுக்கும் என்று பார்த்தால் அது பட்டாம்பூச்சிக்கும் கொடுப்பதை பார்த்து நாங்கள் வியந்து போயிருக்கிறோம். யானையின் சாணத்தில் நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி மொய்ப்பதை எப்போதும் பார்க்கலாம். பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து ஒரு பெரும் பூவை அல்லது ஒரு தேன்கூட்டை மொய்ப்பது போல யானையின் எச்சத்தை மொய்த்து யானையின் எச்சத்தில் இருக்கிற தாது மண்ணை உறிஞ்சிக் கொள்ளுகிறது. நண்பர்களே, நாம் இங்கு யோசிக்க வேண்டும். ஒரு யானையின் சாணத்தை பற்றி, யானையினுடைய ஆதார உயிரின பேசுகிற நாம், ஒரு 5000 கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய யானைக்கு 5 கிராம் எடை கொண்ட ஒரு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிக்கும் இயற்கை ஒரு நுட்பமான உறவை வைத்திருக்கிறது. அதுதான் இயற்கை. இந்த நுட்பமான உறவை குடைத்து விடக்கூடாது. இந்த காட்டில் ஆதார உயிரான யானைகள் வாழ்ந்தால்தான் காட்டில் மற்ற உயிர்களும் வாழ முடியும். மற்ற உயிர்கள் வாழ்ந்தால்தான் இது காடு காடாக இருக்கும். இந்த காட்டிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மழைவிடு பொருள்களான நீரும் உயிர் காற்றும் நமக்கு வெளியே கிடைக்க வேண்டும். குறிப்பாக சமவெளி பகுதியிலே சமச்சீராக கிடைக்க வேண்டும் என்றால் இந்த காடு வளமாக இருக்க வேண்டும். வளமான ஒரு காட்டை வைத்திருக்கிற யானைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். குறைந்தபட்சம் யானைகளை நம்மால் காப்பாற்ற முடியாது. அதற்கு கஷ்டம் தராமல், அதற்கு துன்பம் நேராமல் பார்த்து கொள்வது என்பது மனிதன் தான் சுவாசித்த காற்றுக்கும் தான் குடித்த நீருக்கும் சொல்லுகிற நன்றியாக இருக்கும். நன்றி மறப்பது நன்றன்று. மனிதர்களே, காடுகளையும் யானைகளையும் காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். ஏன்னா இப்போது 1000 ஆண்டா 2000 ஆண்டா என்று தெரியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மரம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சீக்கிரமா இது சரிந்து கொள்ளும். நீர்மருது வேறு, ஆலமரம் வேறு. ஒரு ஆலமரத்தை, ஒரு பறவையின் எச்சத்தில் ஒரு விதை இந்த மரத்தின் மீது முளைக்கிறது. இது வேறு மரம்தானே. இந்த பூமியில் எத்தனை ஆண்டு காலம் நிலை பெற்றிருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிய வேண்டும். இந்த மரத்துக்கு என்ன வயது இருக்கும் என்று அறிவிட்டு சொல்ல முடியாது என்னால்.